ஒரு நாள் 2 நாள் உடனே செத்து போயிடுவாங்க. அந்த சூழ்நிலையில் இருக்கிறார். தலைவர் கலைஞருக்கு புதுக்கோட்டையில ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி. தன் மனைவியின் கையை பற்றி அணைத்துக் கொண்டு, நான் பொதுக்கூட்டத்துக்கு செல்ல வேண்டும், அதற்காக நான் போயிட்டு வருகின்றேன், உனக்கு ஒன்னும் ஆகாது, நீ தைரியமா இருந்து தன் மனைவியை தைரியப்படுத்திக் கொண்டு தலைவர் கலைஞர் பொதுக்கூட்டத்துக்கு புதுக்கோட்டைக்கு லாரியில் ஏறி செல்கிறார். யாரால முடியும்? தன் குடும்பத்தில் இருக்க மனைவி, தன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக வாழக்கூடிய இந்த காலகட்டத்தில், அந்த காலகட்டத்தில், எந்த காலகட்டத்திலும் இருக்கும் பொழுது தன் நாடும் தன் நாட்டு மக்களும் பிணியில் மூழ்கி கிடக்கிறார்கள். இந்த பிணி அகற்ற வேண்டிய மருத்துவத்தை தந்தை பெரியாரிடத்திலும் பேரறிஞர் அண்ணாவிடத்திலும் ஒருங்கே பெற்றிருக்கிற தலைவர் கலைஞர், இந்த நாட்டுடைய பிணை நீக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கின்ற காரணத்தினால் பத்மா என்னை மன்னித்து விடு என்று கையை பற்றி இறங்கிவிட்டு தைரியம் சொல்லிவிட்டு லாரியில் ஏறி பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில் கழகத்தை வளர்ப்பதற்காக வாழ்ந்த தலைவர் கலைஞர் அவர் பேசிக் கொண்டே இருக்கின்றார். அடுத்த லாரியில் வந்து ஒரு துண்டு சீட்டு தன் கைக்கு வருகிறது. உங்கள் மனைவி பத்மால் இறந்து விட்டார் என்ற செய்தி. அதை வாங்கி மடித்துக் கொண்டு கையிலே போட்டுக்கொண்டு பொதுக்கூட்டத்தை 1.5 மணி நேரம் பேசுகிறார். சொல்லுவதற்கு காரணம் என்ன? இந்த பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய தகுதியான தலைவர் அவர்தானா என்று கொஞ்சம் உரசி பார்த்தால், தலைவர் கலைஞர் தன் குடும்பத்துக்காக வாழ்ந்தார், குடும்பத்தினுடைய அரசியலை கொண்டு வந்தார் சொல்கின்ற கோமாளிக்கு நான் சொல்கின்றேன், தன் குடும்பத்தை இழந்துவிட்டு இந்த நாட்டு மக்களின் நலன் காக்க குறையோடு இருக்க சமூகம், ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் எல்லாம் மேன்மை நிலைக்கு வர வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திராவிட சித்தாந்தத்தை இந்த நாட்டில் நிலைப்பெற செய்வதற்காக தலைவர் கலைஞர் ஆற்றிய பணிகள் என்ன? அவருடைய அனைத்து திறமைகளும் நர்சிட்டு பாருங்கள். எழுத்துல ஒருத்தருக்கு திறமையான ஆற்றல் இருந்தால் பேச்சு திறன் இருக்காது. கவிதை, கட்டுரை, கதை, திரைக்கதை, வசனம், பேச்சாற்றல், சமயோக புத்தாற்றல், நிர்வாக திறமையாற்றல் எதுவாக இருந்தாலும் அதை சிந்தித்து உலகிற்கு முதல் சொல்லக்கூடிய அறிஞனாக ஒத்தை கண்ணை வைத்துக் கொண்டு உலகத்திற்கு புதுமுறை வெடித்த திருக்குறளுக்கு வரைவிலக்கம் எழுதியே வள்ளுவனுடைய புகழை நாட்டில் நிலைப்பெற செய்த தலைவர் கலைஞருக்கு பிறந்தனா உண்டா இல்லையா? அப்போதைப்பட்ட தலைவர் பொங்கலை கொண்டாடி இந்த நிலையிலே இளைஞரணி தம்பிமார்கள் வந்திருக்கிறார்கள். தலைவர் முதலமைச்சராக இருக்கும் போது, தலைவர் கழகத்தின் தலைவராக இருக்கும் போது, இப்போது நமது தலைவர் இளைஞருடைய செயலாளராக இந்த மாநிலத்தை வழிநடத்தினார். எப்படி வழிநடத்தினார் தெரியுமா? என் இளைஞரணி தம்பிமார்கள் கட்டிய நாய்கள் அல்ல எட்டி வரை பாய்வதற்கு ஈட்டி முனைகளாம் இந்த நாட்டின் திருப்பு முனைகள் என்று சொல்லி பட்டை தீட்டிய வைரமாக பாசறையில் வடித்தெடுத்த இளைஞரணி தம்பிமார்களை வைத்துக் கொண்டு இந்த நாட்டை ஆளுவதற்கான அத்தனை அடித்தளத்தையும் அமைத்தவர் தலைவர் என்ற முதல்வர். உண்டா இல்லையா? அப்படி அந்த தலைவருக்கு தனையனாக பிறந்த இந்த கழகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த கட்சியை பொறுப்பை ஏற்றுக்கொண்டு பணி செய்கிறார்கள். குடும்ப ஆட்சியினுடைய அந்த சுகபோக வாழ்க்காக அந்த நாற்காலிக்காக ஆசைப்பட்டு வந்தது கிடையாது. மிஸ்ஸா கொத்தடிமையில் 1.5 வருடங்கள் அவர் சிறைப்பட்டு இருந்தால் அவரை அடித்து உழைத்து அவருடைய முதுகெலும்பை எல்லாம் முறித்து இன்றும் அவர் சில நேரத்தில் தன்னுடைய உடலுடைய பாதிப்பை எல்லாம் உணராமல் அதே நேரத்தில் உழைக்கும் பொழுது அதனுடைய பாதிப்பை உணர்கின்றால் இது எப்படி ஏற்பட்டிருந்தால் மிஸ்ஸாவில் சிறைப்பட்டு கிடந்த பொழுது அண்ணன் தளபதியாருடைய முதுகெலும்பை முறிக்க செய்தார்கள் காவல்துறையினர், அன்றைய காவல்துறையினர். இப்படி தியாகம் செய்து வந்த தலைவனுடைய ஆட்சியில் செய்யப்பட்ட 4 ஆண்டு சாதனைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால், அண்ணா சொன்னாரே, இந்த நாட்டு மக்களை நாடி செல், அவரிடத்தில் போய் கேள், அவரிடத்தில் கேட்டு பெறு, அவர்களுக்காக திட்டம் தீட்டு, அவர்களுக்காக வாழ்ந்து காட்டு என்று சொன்ன அண்ணாவின் பொன்மொழியை தன் உள்ளத்தில் நிறுத்திக் கொண்டு இந்த நாட்டு மக்களின் நலன் காக்க வேண்டும் என்று தேர்தல் பரப்புரையிலே அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி காட்டியிருக்கிறார். உண்டா இல்லையா? தோழர்களே, தலைவர் கலைஞர் முதல்வராக பொறுப்பேற்ற பொழுது முத்தான 3 கையெழுத்தை அவர் அதே உள் விளையாட்டர் நேர் உள் விளையாட்டர்கள் 3 முத்தான கருத்து அந்த முதல்வர் என்று ஏற்றுக்கொண்டு கையெழுத்திட்ட மை காய்வதற்கு முன்பாகவே கையெழுத்திடுகிறார். ஏழை விவசாயிகள் பெற்ற 7000 கோடி கடனை தள்ளுபடி செய்கிறேன் என்று முதல் கையெழுத்து. 2வது கையெழுத்து எம்ஜிஆர் காலகட்டத்தில் கொண்டு வரப்பட்ட சத்துணவு திட்டம், அதுக்கு முன்பு மதிய உணவு திட்டம், சற்று தியாகராயர் ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டத்தை கர்ம வீரர் காமராஜர் மதிய உணவு திட்டமாக கொண்டு வந்த திட்டத்தை பெயர் மாற்றி எம்ஜிஆர் சத்துணவு என்று கொடுத்தார். அந்த சத்துணவு உண்மையான சத்துணவாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த பிள்ளைகளுக்கு சத்துணவு 5 முட்டைகளை வாரந்தோறும் நான் வழங்க வேண்டும் என்பதற்காக 2வது கையெழுத்து இட்டார். 3வது கையெழுத்து அண்ணா சொன்னார், ஒரு காலகட்டத்திலே லட்சியம் ஒரு படி, ஆனால் இப்பொழுது 1.5 படி லட்சியம் 1 படி நான் தருகிறேன் என்று சொன்னார் ரேஷன் கடையில்.
அதை மனதில் நிலைநிறுத்திக் கொண்டு இந்த மக்களுக்கு ₹1 10 கிலோ இலவச அரிசி தந்து அந்த மக்களுடைய பசியை போக்க வேண்டும். 3வது கையெழுத்து தலைவர் கலைஞரிட்டாரே, அந்த தலைவர் கலைஞருக்கு இந்த பிறந்தநாள் கொண்டாடும் போது அந்த தலைவருடைய தனையனாக இன்று தமிழ்நாட்டை வழிநடத்தும் தலைவர் கலைஞருடைய அதே சாயலில் 3 முத்தான கையெழுத்தை அண்ணன் திராவிட மாடல் நாயகன் தளபதியார் கையெழுத்திட்டார். உண்டா இல்லையா? எண்ணி பாருங்க. மறந்துருப்போம். நேற்று சாப்பிட்டதே இன்னைக்கு மறந்துருப்போம். போன வாரம் சாப்பிட்டது சுத்தமா நினைவு இருக்காது. அவர் முதல்வராக பொறுப்பேற்று 3 கையெழுத்திட்டார். எப்படி ஞாபகம் இருக்கும்? அதை எடுத்து சொல்ல வேண்டும். அதை கடமை இருக்கு என்ற காரணத்தினால்தான் அன்பு தம்பி சாவுல் அமீது போன்ற இளைஞர்களின் தம்பிகள் தலைமையேற்கின்றது போல கூட்டத்தை போட்டு பேச்சாளர்களை அழைத்து வந்து அவர்கள் சொல்லுகின்ற கருத்தின் மூலம் உங்களுடைய நினைவாற்றலை நாங்கள் உறுதி செய்வதற்காக அந்த எரிகின்ற தீபத்தை அழகாக தூண்டிவிட்டு பிரகாசமாக எரிய செய்கின்ற அந்த வேலையை தான் செய்கின்றோம். தோழர்களை 3 கையெழுத்திட்டார்கள். என்னென்ன கையெழுத்து? பெண்களுக்கு பேருந்திலே விடியல் பயணம், பயணம் இலவசம், விடியல் பயணம் இல்லையா? அதுக்கு ஒரு கையெழுத்து போட்டார். 2வது கையெழுத்து எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சட்டசபையிலே அன்று எடப்பாடி முதல்வராக இருக்கும் அவர்கள் கேட்கிறார், கொரோனா என்ற கொடிய நோயால் வறுமை பள்ளத்தில் மாடி கிடக்கின்ற அன்றாட காசிகள் உழைப்பதற்கும் வேலை வாய்ப்பை இழந்து அவர்கள் பட்டினியில் மாடி கிடக்கிறார்கள். அவர்கள் ₹5000 வாழ்வாதாரத்துக்கு தார்கள் என்று சட்டசபையில் எதிர்கட்சி தலைவராக அண்ணன் தலைவர் அப்பொழுது கேட்ட பொழுது அவர் எடப்பாடி தர மறுத்தார். ₹1000 மட்டும் தந்தார். அவர்கள் தர வேண்டியது 5000 தரவில்லை. ஆனால் ஆட்சிக்கு வந்து முதல் கையெழுத்து அதை போட்டு 2வது கையெழுத்து சொல்லுகின்றார், அவர் ஆட்சியில் தர வேண்டிய 4000 என்னுடைய ஆட்சி வந்தவுடனே தரேன் என்று நான் வாக்குறுதி தந்தேன். அதை நான் 2 தவணையாக 2000 என்று தருகிறேன் என்று கையெழுத்திட்டார். உண்டா இல்லையா? எண்ணி பார்க்கணும் தோழர்கள். இந்த பெண்களுக்கெல்லாம் தன்னுடைய வீட்டினுடைய குடும்ப கஷ்டத்தை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். கணவன் கொடுத்தா உண்டு அவருடைய பாதுகாப்பு செலவு உரிமை தொகை இதை தருவதற்காக முத்தான 3 கையெழுத்திட்டார். அந்த கையெழுத்தின் விளைவாக சொன்ன திட்டங்கள் மாத்திரமல்லாத சொல்லாத திட்டத்தையும் இன்று தருகிறார். 12th வரைக்கும் படிக்கிறியா? படிச்சுட்டு அதோடு போயிடாத தாயே, நீ போ கல்லூரிக்கு படி. நீ படிப்பதற்கு மாதந்தோறும் ₹1000 உன் படிப்புக்கு ஊக்கத்தொகை தருகிறேன் என்று சொன்னாரே. தேர்தல் வாக்குறுதியில் கிடையாது தோழர்களே. நான்லாம் ஒருவேளை சாப்பாட்டுக்கு மத்தியானத்துக்கு என்ன பள்ளியில சேர்த்தாங்க, அரசு பள்ளியில. 3வது நாள் படிக்கிறதுக்கு என் பள்ளி பையில தட்டுதான் அலுமினிய தட்டு, நோட்டு புக்கு சிலேட் எதுவும் கிடையாது. ஒருவேளை சாப்பாட்டுக்காக போய் படித்தேன். அந்த அரசு பள்ளியில் ஒருவேளை சாப்பாட்டுக்கு படித்துவேன். இந்த உயர்ந்த நிலைக்கு என்னை கொண்டு வந்தது திராவிட சித்தாந்தம். இன்று ஒரு அரசு வழக்கறிஞராக இந்த மேடையில் நிற்கிறேன் என்று சொன்னால் இந்த திமுக கொடுத்த என்னுடைய வாழ்க்கை. உண்மையிலே தோழர்களே, அப்படி படிக்கின்ற பிள்ளை வறுமை பள்ளத்தில் வாடிவிடக்கூடாது. அவர்கள் அந்த வறுமையினால் படிப்பில் நின்றுவிடக் கூடாது என்ற காரணத்தினால் இன்று காலை உணவு திட்டத்தை தலைவர் தேர்தல் வாக்குகள் சொல்லவே இல்லை. ஆனால் கொண்டு வந்து இந்த நாட்டு மக்களுடைய நலன் கருதி அவருடைய எதிர்காலம் கருதி ஒரு திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி கொண்டிருக்கிறாரே. இந்த இந்திய துணைக்கண்டத்தில் எந்த மாநிலம் கிடையாது தோழர்களே. இது எதுக்காக சொல்றேன்? இன்னைக்கு விஜய் வந்திருக்கிறான், சீமான் வந்திருக்கிறான். இவங்களுடைய நிலைப்பாடு என்ன தோழர்களே? இது போல நாங்க வந்துட்டு திட்டத்தை சொல்றோம். அதாவது ஒரு குடும்பத்துல முதல் பட்டதாரி நீ படிக்க போற. தாத்தா படிக்கல பட்டதாரி, அம்மா படிக்கல, அப்பா படிக்கல, எங்க குடும்பத்துல யாருமே படிக்கல, நான் தான் முதல் பட்டதாரி. விண்ணப்பம் இதோ 24 மணி நேரத்தில் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து 3-8 மணி நேரம் ஒர்க்கிங் டைம்ஸ், 3 நாள் 24 மணி நேரத்தில் அந்த விண்ணப்பத்தை பூர்த்தி செய்து தருகிறார்கள். அந்த குழந்தை போயிட்டு இலவசமாக தன் வாழ்நாள் ஃபுல்லா படிப்பதற்கு இந்த அரசாங்கம் உதவி செய்து கொண்டிருந்தது. யார் கொண்டு வந்த சட்டம்? தலைவர் கலைஞர் கொண்டு வந்த சட்டம். அந்த சட்டத்தை இந்த நாட்டில் நிலை பெற செய்ய வேண்டும் என்று இன்று முதல்வர் அனைவரும் பயன்படக்கூடிய விதத்தை செய்து கொண்டிருக்கின்ற சொன்னால் இதுதான் தொலைநோக்கு பார்வையினுடைய சட்டம். வாட்டர் பாட்டில் விற்கிறது, ஆயா இட்லி கடை விற்கிறது, காய்கறி கடை விற்கிறது, இதெல்லாம் தொலைநோக்கு பார்வையா? இந்த உட்கார்ந்து இருக்கிறாரு, ஒரு இட்லி கடை வச்சிருக்கிறாரு, அவரால் கடை வைக்க முடியும். இந்த வாட்டர் பாட்டில் என்னால கூட வைக்க முடியும், காய்கறி கடை எல்லாம் வைக்க முடியும். கல்லூரி கட்டணும், வேலை வாய்ப்பினை உருவாக்குவதற்கான நிறைய நிறுவனங்களை உருவாக்கி தர வேண்டும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ணாவின் புகழை பாட வேண்டிய இந்த நாட்டு மண்ணில் அவரை குறை சொல்லி பேசுகிறார்கள் தோழர்களே. கடைசி காலகட்டத்தில் சட்டசபையில் பேசுறாரு, அண்ணா ஒரே ஒரு கிளாஸ் கஞ்சி கூட முழுங்க முடியாத சூழ்நிலையில அந்த கஞ்சியை குடிக்கிறதுக்கு எடுத்துட்டு வந்து வச்சிருப்பாங்க. சட்டசபையில் தனக்கென்று ஒரு அறையில போயிட்டு கஞ்சி தண்டையில ஊற்றிட்டு தட்டி 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 கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டு கொஞ்சோண்டு கஞ்சி மட்டும் சாப்பிட்டு ஓடி வந்து சட்டசபையில பேசுவாரு. யாருக்காக?
இந்த நாட்டுக்காக, நாட்டு மக்களுக்காக தன் உயிரையே பாராமல் பணைய வைத்து இந்த நாட்டு மக்களின் நலனை காப்பாற்ற வேண்டும் என்று தமிழ்நாடு என்று பெயர் சூட்டி வாழ்ந்த அப்பேற்பட்ட பேரறிஞர் அண்ணாவை இழிவுபடுத்துகின்ற பிஜேபிக்கு கைக்கூலியா போன எடப்பாடிக்கு தக்க பாடத்தை புகட்ட வேண்டிய கடமை நம்ம எடுத்திருக்கிறது என்று சொல்லி தலைவர் கலைஞர் வாழ்க, அண்ணன் தளபதி வாழ்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.